இல்லத்த, உங்க நகை காணாம போனதுக்காக என்ன காலேஜ் போக வேண்டாம்னு சொல்றதுல என்னத்த அர்த்தம்? குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து சேர்த்து வாங்கின நகை எல்லாரும் பாக்குற அளவுக்கு பண்ணிட்டாளே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அழுவாதீங்க. அழாம என்ன பண்றது? வந்துட்டான் என் புள்ள. இனிமே என்ன நடக்குதுன்னு பாருங்க பாருங்க. சாமியார கூட்டிட்டு என் பையன் வந்துட்டான். இப்ப எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. அப்புறம் யாரு மண்டை உடையுதுன்னு பாக்கதானே போறேன். போலி சாமியாரே, படுபாவி பயலே, ஒண்ணும் தெரியாத என் மகளை ஏமாத்தி நகை வாங்கிட்டு வாங்கலன்னு பொய்யா சொல்றேன். நகை எங்கடா வச்சிருக்க? தொடையா? நகை எங்கடா வச்சிருக்கீங்க? சொல்லுங்கடா. டேய், சொல்லுடா. நகை எங்க? சொல்லுல. போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி அடிக்கலாமாமா? ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா யாரு பதில் சொல்றது? அப்பா, எங்க அப்பா மேல ஆணைய சொல்றப்பா, என் சாமி அங்காளம்மா மேல ஆணைய சொல்றப்பா, உங்க பொண்ணுகிட்ட நான் நகை வாங்கலப்பா. ஐயோ தம்பி, குடிக்கிறது சொல்றல, குடிக்கிறது சாராயா உடனே சும்மா விட கூடாது சார், போட்டு பொளக்குறது சார். எங்க கஸ்டடியில இருக்கா, எப்படி அடிக்கலாம் நீங்க? எந்திரியா. என்ன நடந்தது? அன்னைக்கு சாம பூஜை நடக்கிறப்ப இவங்க பொண்ணை வர சொன்னப்பா என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? அந்த காலத்து பத்மினி சாமி, குடிச்சிட்டேன் சாமி. குடித்து விட்டாயா? முழுவதும் குடித்து விட்டாயா பெண்ணே? மகளே, பாப்பா, நீ காணாத சுகத்தை இப்பொழுது காண்பாய். என் கனவெல்லாம் நிறைவேற போகிறது. ஆமா சாமி. சொல்லுமா சாமி, ஒரு நிமிஷம். அடி உன்ன நாயே. ஐயோ ஐயோ ஏமா 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 ஐயோ 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 ஐயோ. இதுதாம்மா நடந்தது. அன்னைக்கு நகை வாங்கலம்மா. உங்க பொண்ணு அடிச்ச அடியில ஈரக்கொலை இடம் மாறி போயிடுச்சுப்பா. ஆபரேஷன் பண்ண சொல்றாங்கப்பா. அது வேற பத்தாம போலீஸை வச்சு வெளுன்னு வெளுத்துட்டீங்களப்பா. போலீஸ் அடிச்ச அடியில அடி வயிறெல்லாம் கலக்கி போயிடுச்சுப்பா. அதெல்லாம் பத்தாதுன்னு பொரோட்டாவுக்கு மாவு பேசுற மாதிரி போட்டு அடின்னு அடிச்சிக்கலாமா? தாங்காதுமா, நிச்சயமா தாங்காதுமா. ஒரு அடி அடிச்சிங்க, என் சாவுக்கு நீங்க எல்லாருமே காரணம் ஆயிடுவீங்க. அந்த பழிபாகத்துக்கு ஆளாயிடாதீங்கப்பா. நிறுத்தியா? திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க, அடிச்சுக்கிட்டே இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 50 பவுன் நகை சார், சும்மாவா? அம்மா, ராகினியை கூப்பிடுமா. எங்கம்மாவ? அப்பதான் உண்மை வெளியே வரும். ஏண்டி, தண்ணி எடுக்க போயிருக்காளுங்கன்னு சொன்ன, இவ்வளவு நேரம் ஆச்சு, எங்கடி காணோம்? தெரியலையே, இப்ப வந்துருவாங்க. ஏண்டா குருட்டு பயல, உங்க அக்கா எங்க? நான் இப்பதான் வர அத்தை, எனக்கு தெரியாது. நான் திங்க தெரியுமா? ஆளையும் மூஞ்சி முகர கட்டியும் பாரு. உன் அக்காவையும் ராகினியும் தேடி கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற. போடா. டேய், நில்றா. ஏமா இந்த குருட்டு பையில போய் எதுக்கு அமிச்சிட்டு இருக்க? இங்க பாரா, ஒரு அடி எடுத்து வச்சா காலை வெட்டி விடுவோம் பாத்துக்க. டேய் மா, எனக்கு இந்த சாமியார் சொல்றத வச்சு பாக்கும்போது எனக்கு ராகினி மேலதான் டவுட்டா இருக்கு. இவன் வெளிநாடு போறதுக்கு அவ்வளவு பணம் எப்படிமா கிடைச்சது இவனுக்கு? இதுல ஏதோ உள்குத்து இருக்கு. அந்த லாரிக்கார பயலோட இவன் அண்ணன் எல்லாருமே சுத்திட்டு இருக்கானுங்கம்மா. இங்க பாரு சார், இவனை விட்டுருங்க.
இவனை கூட்டிட்டு போய் லாடம் கட்டுங்க, எல்லா உண்மையும் தன்னால வெளியே வரும் சார். லாரிக்காரன் அவனையும் பிடிக்கும். சொல்றா ஏண்டா நகைக்கு உனக்கு சம்மந்தம் இருக்காடா? சொல்றா, மரியாதையே சொல்றா. உடம்புல கறி இருந்தாலும் அடிச்சா தாங்கும், எலும்பு சுத்தி தோலை போத்தி வச்சிருக்க. எல்லாத்தையும் நொறுக்கிறேன். சொல்றா, சொல்லு. சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். மா அங்க பாருமா. என்னமா மாமா புலிய மாறி மாறி என்ன வெட்ட வரீங்களா? வெட்டுங்க. ஹர்வாவை தூக்கிட்டு வர வெட்டுவியா? உன்னால எத்தனை பேரை நான் வெட்ட முடியும்? இங்க பாரு, என் வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இருக்கு. அதை எவன் நினைச்சாலும் எவன் தடுக்க நினைச்சாலும் முடியாது. ஹர்வாவை தூக்கிட்டு வந்தா பயந்துருவேன் நினைச்சியா? உன்னை விட 1000 மடங்கு அழுத்தக்காரிடானா. எங்க வெட்ட பார்க்கலாம். பாத்தியாமா, பாத்தியா என்ன பேச்சு பேசுறானே? இந்த நாயை போய் செல்லமா வளர்த்திய, வளர்த்த கடை எப்படி மாறல பாய்து பாத்தியா? ஐயோ 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 ஐயோ, நீ நாசமா போயிடுவே. நாசமா போயிடுவே. வேணாதே. ஐயோ எனக்கு சொன்னே. வேணாதே. நீ தூக்குறதெல்லாம் மண் இல்ல. போ. நீ சாப விடுறதெல்லாம் நான் வாழ்த்துறதா தான் எடுத்துப்பேன். நான் எப்படி வாழ்ந்து காட்டறேன் பாரு. ஏய்,
நீ எப்படி இவகிட்ட வாழற நானும் பார்க்கதானே போறேன். பார்க்கதான் போறேன். டேய், உங்க ரெண்டு பேரும் நான் என்ன பண்றேன்னு பாரு. யோ போலீஸ், இந்த கல்யாண சட்டப்படி செல்லாதுன்னு சொல்லி அந்த பையனை உள்ள தூக்கி வச்சுட்டு என் பொண்ணை அனுப்பு. இன்ஸ்பெக்டர் சார், என் அம்மா சட்டம் தெரியாம பேசுறாங்க. ஆனா உங்களுக்கு சட்டம் தெரியும்ல சார்? காசை வாங்கிட்டு எங்க மேல கைய வைக்கணும்னு நினைச்சீங்க. நானும் மேஜர், என்னோட புருஷனும் மேஜர். மேல கைய வச்சீங்க, தேவையில்லாம உங்க காக்கி சட்டையை கழட்ட வேண்டியது வரும். ஏமா, நாங்க இந்த கேஸ் எடுக்க முடியாதுமா. நகையை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, முதல்ல அதை பாப்போம். என்ன சார் பெரிய நகைன்னு? இந்த போலீஸ் சாமியார் கிட்ட எங்க அம்மா கூட்டிட்டு போய் என்ன பண்ணாங்க தெரியுமா? சாம பூஜைக்கு இல்ல, காம பூஜைக்கு. இந்த சாமியார் என்ன பண்ண முயற்சி பண்ணாரு தெரியுமா? இவரை நான் எப்படி அடிச்சு தப்பிச்சு வந்தேன்னு தெரியுமா? மூட நம்பிக்கைன்ற பேர்ல எங்க அம்மா என் வாழ்க்கையை நாசம் பண்ண பார்த்தாங்க. அதுக்காக என் அம்மா மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? என்னமா உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? தூக்கி உள்ள வைக்கவா? பெத்த பொண்ணுனா என்னைய வெட்ட வரியா? மா, இந்த கேஸ் எடுக்க முடியாதுமா. நகையை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, முதல்ல அதை விசாரிப்போம். மா, இந்த கேஸ் எடுக்க முடியாதுமா. நகையை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, முதல்ல அதை விசாரிப்போம். ஏய், என்னடி படிச்ச திமிர காமிச்சிட்டு இருக்கியா? ஏய், நீ எக்கேடு கட்டு வேணா போடி. இந்த கல்யாண விஷயத்துல பேசி வேணா தப்பிச்சிருக்கலாம். ஆனா நகை விஷயத்துல கண்டிப்பா நீ மாட்டுவடி. ஏய், இவ்வளவு நடந்துட்டு இருக்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? கேளியா? நீயே கேளு. நகை எங்க? நீயே கேளு. கேள அவகிட்ட. அம்மா, என்னை மாட்டி விட்டுறாதீங்கம்மா. உண்மையை சொல்லுங்கம்மா. நீங்க சொல்ற உண்மையில் தான்மா எதிர்காலமே இருக்குது. ஏமா எதுவும் சொல்லாம இருக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்கம்மா. நான் இந்த சாமியார் கிட்ட எந்த நகையும் கொடுக்கல. நகை எங்கடி? அந்த நகையெல்லாம் நீ யாருக்காக வாங்கின? உனக்காக தான்மா வாங்கினது எல்லாமே. எனக்காக வாங்கினது தானே? அதான் நானே எடுத்துக்கிட்டேன். இனிமே யாரும் அதை பத்தி பேசக்கூடாது. அடி செருப்பால ஓடுகாலி நாயே. சொத்துல இருந்து ஒரு பைசா கிடையாது உனக்கு. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு கிளம்படி. குண்டு பையலே, அறிவு இருக்காடா உனக்கு? அம்மா எல்லா சொத்தையும் என் பேர்ல வாங்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு இதுல எவ்வளவு பங்கு இருக்கோ அதே பங்கு இந்த சொத்துல எனக்கும் இருக்கு. பாத்தியா என்ன பேச்சு பேசுறான் பாரு. என்ன வெளிய போன்னு சொன்னா நீயே வெளியே தாண்டா போணும். இல்ல கேஸ் போட்டு உன்னை நடு தெருல நிறுத்தி வச்சிருவேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் ஒன்னும் தெருவுல போறவனை கல்யாணம் பண்ணல. என் அத்தை மவனை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். வீணா வம்பு பண்ணாம என்ன ஏத்துக்கோங்க. பிடிவாதம் பண்ணீங்க, உங்களுக்கு தான் இழப்பு. நல்லா யோசிச்சுக்கோமா. என்ன மனச மாத்திக்க முடியல உன்னால? நீ ஒண்ணு என்ன ஆசீர்வாதம் பண்ண தேவையில்ல. நீ வாழ்த்தாமலே நான் நல்லா தான் இருப்பேன். அப்பா, நீங்க என்ன வாழ்த்துங்கப்பா. நல்லா இருங்கம்மா. உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ ரொம்ப காலம் சந்தோஷமா வாழணும்மா. தேங்க்ஸ் பா. மா, எனக்கு வாங்கின சீர்வரிசை எங்க? வீட்டுக்குள்ள தானே வச்சிருக்க. நீயா எடுத்துட்டு வந்து கொடு, இல்லனா நானே போய் எடுத்துக்கிறேன். ஏய், நீ வீட்ல இருந்து ஒரு துருப்பு கூட எடுக்க முடியாது. என் வயிறு எரிஞ்சு சொல்றேன். என் வயிறு கொதிக்கிற மாதிரி நீயும் கொதிப்படி. அப்படி பேசாதீங்க. என்னால இருக்க மாட்டேன். வாய் மூடுமா. உன் சாபம் பலிக்கிறதுக்கு நீ ஒன்னும் கண்ணக்கியும் இல்ல. உன் சாபத்துக்கு பலியாக நான் ஒன்னும் பாண்டிய மன்னனும் கிடையாது. ஹோட்டல்ல உனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கும். போய் அங்க போய் சம்பாதிப்போ. என்ன சார், நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க. நாட்டுல இதை விட நிறைய பிரச்சனை இருக்கு. கிளம்புங்க சார். என்ன இளங்கோ, இந்த கேஸை வித்ட்ரா பண்ணிக்கலாமா? எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? அதான் படிச்சவருக்கெல்லாம் சொல்லிட்டால. மா, நீ வாமா உள்ள போலாம். உனக்கெல்லாம் நல்ல சாவே வராது. வாமா நீ. அவங்க பேசிக்கிட்டு. ஐயோ. அம்மா, நான் கிளம்புறேம்மா. என்ன பண்ணிச்சிருமா? கிளம்புங்க. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டோமா. கிளம்புங்க. பண்ணிச்சிருமா.
உண்மையிலேயே ரொம்ப தைரியசாலியான பொண்ணுங்க நீங்க. உங்க அம்மாவும் அண்ணனும் ஆத்திரத்தில் உங்களை அறிவாள் எடுத்து வெட்ட வந்தாலும் உங்க அறிவாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் பல விஷயங்களை அவங்களுக்கு நீங்க புரிய வச்சிட்டீங்க. ரொம்ப கிரேட்டுங்க நீங்க. தர்மா, உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் அமைஞ்சிருக்காங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சரி, நீங்க மற்ற விஷயங்களெல்லாம் பாருங்க, நான் கிளம்புறேன். அண்ணா, என்னன்னா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கே மெயின் காரணமா நீங்க தான் இருந்திருக்கீங்க. இப்போ திடீர்னு கிளம்புறேன்னா எப்படி? இருந்து விருந்து சாப்பிட்டு தான் போறீங்க. இல்லம்மா, அதெல்லாம் வாங்க உள்ள போலாம். ஐயோ, ஏன் எதுக்கு? அந்த பேய் சும்மாவே ஆட ஆரம்பிச்சிரும். இப்ப அது தேவையா? பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, அங்க போய் நம்ம மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாத்துக்கலாம். வாங்க போலாம். போலாம் வாங்க. வாங்கண்ணா. ரொம்ப பொருத்தமான ஜோடி தாங்க. என்ன சொல்றீங்க? என்ன கதிர் மாட்டி விட்டு கிண்டல் பண்றீங்க? சரி, எடுத்துக்கங்க. எடுத்துக்கோ. என்ன வேணும்னு கேட்க மாட்டீங்களா? இங்க பரோட்டா சால்னாலாம் கிடைக்காது. சாப்பிடுறதுக்கு கூல் ட்ரிங்க் மட்டும்தான். உங்களுக்காக எடுத்துக்கிறேன். இந்தாங்க மாமா. வேண்டாம்மா, சுகர் இருக்குல்ல. உங்களுக்கு சுகர் இருக்கிறது எனக்கு தெரியாதா என்ன? இன்னைக்கு ஒரு நாள் பரவாயில்ல, சாப்பிடுங்க. எடுத்துக்கங்க. இந்தாங்க. மாப்பிள்ள, வீட்டுல 2 சுபகாரியம் நடந்திருக்கு. இதே மாதிரி இந்த பொண்ணுங்களுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். மாமா, எங்களுக்கு என்ன அவசரம்? தங்கச்சி மேல் படிப்புக்கு லண்டன் போகணும், அண்ணனையும் தம்பி வெளிநாட்டுக்கு அனுப்பணும். எனக்கு நிறைய கடமை இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டு இதை பத்தி யோசிப்போம். நீ முடிவு பண்ணா அதை மாத்த முடியுமாம்மா? உனக்குன்னு ஒருத்தன் எங்கேயாவது பிறக்காமையா போயிருப்பான்? யாழினி, லண்டன் போய் தான் சம்பாதிக்கணுமா என்ன? இங்கே நாம ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சா 25 பேருக்கு வேலை கிடைக்கும்ல. இங்கே நாம பொழப்பு நடத்தினா மாதிரியும் இருக்கும்ல. இல்ல மாமா, லண்டனுங்கிறது நம்ம எல்லாரோட கனவும். அதான் மாமா, நம்ம கல்யாணத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். விசா ரெடி பண்ணி நம்ம லண்டன் போனோம்ல. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல வீட்டுக்கு போலாம். இல்ல மாமா, அம்மாவும் அண்ணனும் சொத்தை நான் புடிங்கிற போறேன்னு இந்நேரம் வக்கீல் கிட்ட போனாலும் போயிருப்பாங்க. ராகினி, உனக்கு நம்ம வீட்டுல எல்லா உரிமையும் இருக்குமா? உனக்கு சேர வேண்டியதை நீ எடுத்துட்டு போயிட்டே இரு. துளசி, அவளுக்கு சேர வேண்டியதை நீ பிரிச்சு கொடுத்துருமா. சரி மாமா. எதுக்கு மாமா இதெல்லாம்? என்ன மருமகனே, எல்லாமே முறைப்படி நடந்தாதான் நல்லது. எல்லாரோட கோவமும் சீக்கிரம் சரியாயிடும் தர்மா. நீங்க உடனே வேலைக்கு வரணுங்கிறதுலாம் இல்லை. நல்லா ரெஸ்ட் எடுங்க. தங்கச்சி எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போங்க. லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. சரி கதிர். என்னென்று நான் சொல்ல, இது ஏனென்று தான் சொல்ல, உன்னோடு நான் ஒன்றானதை சொல்ல. என்னென்று நான் சொல்ல, இது ஏனென்று தான் சொல்ல.